நம்ம மீனா அப்பத்தா சேனலை முதல் தடவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்துங்க. வாங்கப்பா, எல்லாருக்கும் அப்பத்தாவின் வணக்கம். இன்றைக்கி அப்பத்தா எக்கு போண்டா செய்ய போகிறேன். 80-90லாம் நாங்கள் தேட்டருக்கு போனால் எக்கு போண்டா தான் மெயினாக சாப்பிட்ணுன்னு தோணும். எக்கு போண்டா, முறுக்கு, பாப்கார்ன்லாம் நாங்கள் ஃபஸ்ட்டு அதை வாங்கி அதுக்காகவே படத்துக்கே போவோம். ஈவினிங் ஸ்நாக்ஸ் எக்கு போண்டாவும் டீயும். நீங்கள் வாங்க எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. 5 எக்கு அவிச்சு வச்சுருக்கேன்ப்பா. இதுக்கு கடலை மாவு கோட்டிங் கொடுக்கறதுக்கு, அரிசி மாவு, கொஞ்சம் சில்லி பவுடர், கொஞ்சம் சோடாப்பு, பெருங்காய பவுடர், அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, அவ்வளவுதான். கொஞ்சம் தான் வாட்டர் மிக்ஸ் பண்ணுறதுக்கு. 5 எக்குக்கு பாருங்கள், 1 2 3 4 5 ஸ்பூன் இந்த கரண்டிக்கு போட்டிருக்கேன். பொறுப்புக்கு அரிசி மாவு 1 ஸ்பூனும் 2 ஸ்பூன் போரும். காஷ்மீர் சில்லி எடுத்திருக்கேன். இது காரம் கம்மியாக தான் இருக்கும். ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்காங்க. இதுக்கு கொஞ்சோன்னு ஆப்ப சோடா, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, கொஞ்சம் தேவையான அளவுக்கு பெருங்காயம். நல்லா பெருங்காயம் கொஞ்சம் கூட போட்டாலும் நல்லது தான். நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஆயிலில் போட்டு எடுக்க போகிறோம், அவ்வளோதான். இந்த பழத்துக்கு போடுங்க. நல்லா கலந்தாச்சு. இப்போ என்ன பண்ணுறீங்க, எண்ணெய் காயட்டும். காயவும் போட்டு எடுக்க வேண்டியதான். இந்த மாவு லைட்டாக டேஸ்ட்டு பார்த்துக்கங்கப்பா. உப்பு, மிளகாத்தூள் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கங்க. எனக்கு நான் அப்போ தான் டேஸ்ட்டு பார்க்கல, எனக்கு அது கரெக்டாக வந்துடும். இப்போ எண்ணெய் காஞ்சிச்சான்னு பார்க்கணும். அதுக்கு லேசாக கொஞ்சோண்டு மாவு எடுத்து கையில் போட்டு பாருங்கள். மேலே வந்துருச்சா, எண்ணெய் காஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இப்போ ஒவ்வொரு போண்டாவே முக்கி நம்ம போட்டுற வேண்டியதான். நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா தோசை மாவு பழத்துக்கு கொஞ்சம் பேசுங்க. ரொம்ப தண்ணியாக போடாதீங்க. கொஞ்சம் கவனமாக போடணும்ப்பா. எக்கு போண்டா தண்ணின்னு இல்லாமல் இருக்கணும். கொஞ்சம் கவனமாக எட்டு போடுங்க. இதை அப்படியே எடுத்துருவோம். இப்போ பாருங்கள், சூப்பராக வந்துருச்சு பாருங்கள். சூப்பராக சூப்பராக ஆயிடுச்சு. ஈவினிங் ஸ்நாக்ஸ் டீக்கு நல்லாயிருக்கும். பஜ்ஜி ரொம்ப நேரம் அடுப்பில் இருக்க வேண்டாம். ரெடி ஆகிடுச்சு பாருங்க. அப்பத்தாக்கு நேரத்தில் சாப்பிட்ட எக்கு போண்டா யாக வந்துடுச்சு. அதனால் ஈவினிங்க்கு எக்கு போண்டா போட்டேன். இதே மாதிரி எக்கு அவிச்சிட்டோம்னா வீட்டில் இருக்க பொருளை வச்சு ஒரு 5 நிமிஷத்தில் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிடலாம்ப்பா. இதே மாதிரி நீங்கள் செய்து பார்த்துட்டு அப்பத்தாக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை அமுக்குங்க. பாய். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.